அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஃப்ரீன் பேகம். நான் ஓவி கல்வி பயிற்சி மையத்தில் தமிழ் மொழி பயிலுகிறேன். இன்று நான் சொல்ல போகிற கதை நம்ம தமிழகத்தின் பெருமை ஒழுக்க நூலாகிய ஒளி ஒழுக்கும் திருக்குறளை அடிப்படையாக வைத்துள்ளது. திருவள்ளுவர் எழுதுகிற அத்தனை கதையும் நம் குரலிலும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அருமையான பாடங்கள் நிறைந்துள்ளன. அவற்றில் உள்ள ஒரே குரலை நாம் இன்று சிந்திக்க வைக்கும்படி கதை வடிவத்தில் சொல்ல போகிறேன். குரல்: என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். பொருள்: எலும்பில்லாத உயிர்கள் வெயிலில் காயும் அதன் போலே அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தம். கதை: அன்பும் அருங்கொடும். ஒரு காற்றில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அவற்றில் இருந்த கரடி மட்டுமே சேட்டை பயங்கரமாக செய்து வந்தது. அது பறவைகளின் என்ற கூற்றை பார்த்து குட்டி குஞ்சுகளின் கூட பார்க்காம இதோ உங்களை வீசுகிறேன் என்று வீசுகிறோம். கரடிகள் அந்த வீட்டிற்கு இடம் கேட்டு வந்தால் மண்டையில் கொற்று வேற்று அது அழுகிறதை பார்த்து சிரிக்கும். இதனால் அங்கிருந்த விலங்குகள் அந்த இடத்தை விட்டு போயிட்டு ஒரு சற்று சமயத்தில் கரடி காற்றில் நடந்து ஒன்று இருக்கும்போது வேடன் விரித்திருந்த வலையில் கரடி சிக்கி கொண்டது. அது யாராவது நீ காப்பாத்துங்க என்று காப்பாத்துங்க என்று கற்றியுள்ளது. ஆனால் அந்த காற்றில் யாரும் இல்லாதனால் யாருக்கும் கேட்கவில்லை. கரடி அது யாரோடும் அன்பு காட்டாமல் இருந்திருந்தால்தான் இதுக்கு ஒரு நிலைமை என்று ஓன் என்று அழ ஆரம்பித்தது. அப்போது கரடியும் பறவைகளும் அந்த காற்று வலையில் போயிட்டு இருந்தது. இந்த அலுவலை கேட்டு கரடி கிற்றை அது போயிற்று. இந்த நிலைமையை பார்த்து பறவைகள் அந்த வேட்டின் மண்டையில் கொட்டி கொட்டி வேடினை விரட்டியது. குரங்குகள் அந்த வலையை தீர்த்து வீசியது. இந்த பிறகு கரடி எல்லாரோடும் அன்பு செலுத்தியது. நன்றி, வணக்கம்.